வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 9 வயசு பொண்ணுங்க 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா 4வது மாடில இருந்து குதிச்சு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. என்ன நடந்தது, எங்க நடந்தது, என்ன காரணத்துக்காக அவங்க இந்த முடிவு எடுத்தாங்க ஒரு சின்ன வயசுல அப்படின்றத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த பொண்ணு பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மாடில 4ஆம் மாடில இருந்து குதிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்களா, ஒரு 9 வயசு பொண்ணு. இவங்க படிக்கிற ஸ்கூல், இவங்க பேர் முதல்ல பார்த்தல, இவங்க பேர் பாத்தீங்கன்னா அமேரா குமார் மீனா. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெய்ப்பூர் இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல, அதாவது கோஎட் ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்ஜா மோடி அப்படின்றது. மோடினோன்னா ஐயோ இது மோடி தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மோடிக்கு அவருக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்து, அதாவது நம்ம பிரதமர் மோடி சொல்றோம், அவருக்கு இந்த ஸ்கூலுக்கு வந்து என்ன சம்பந்தம் கிடையாது. ஆக்சுவலா இந்த மோடின்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த கப்பூர் ஃபேமிலி இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து மோடி அப்படின்னு ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்காங்க ஜெய்ப்பூர்ல. அவங்க பெரிய பிசினஸ் மேன். அவங்க ஸ்கூல் தான், ஸ்கூல் மட்டும் தான் பிசினஸ் அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. அவங்க வந்து ஸ்கூல் மட்டும் இல்ல, கன்சூமர் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரீட்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஹோட்டல் வச்சிருக்காங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, நிறைய இதுல ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப அவங்களுக்கு வந்து பெரிய பிசினஸ் தான். எல்லாத்துல இருந்து அவங்க வந்து ஸ்கூல்ல நம்மளோட பிசினஸ், ஏன்னா ஸ்கூல் வந்து இப்ப வந்து பெரிய பிசினஸ் ஆயிடுச்சுங்க. அது நான் சொல்ல தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல பெரிய பிசினஸ் ஆச்சு. இவங்க என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல இறங்குறாங்க. எப்ப இறங்குறாங்க, 2001 ஸ்கூல் ஓபன் பண்றாங்க, அதாவது நீர்ஜா மோடி அப்படின்ட்டு. இதை வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் அவங்க வந்து ஓபன் பண்றாங்க. அதனால நீர்ஜா மோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர்ஜா மோடி யாருன்னா இந்த கோவிந்த் ராம் மோடி, அவர் தான் வந்து ஸ்கூலோட ஓனர், பிசினஸ் மேன் சொன்னல, அதுதான் அவரு. அவரோட மனைவி பேர் தான் நீர்ஜா, அவங்களோட பேரை தான் வந்து நீர்ஜா மோடி அப்படின்னு வந்து இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஜெய்ப்பூர்ல ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல்ல. இந்த ஸ்கூல்ல எஜுகேஷன் மட்டும் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க. விளையாட்டு இருக்கு, அப்புறமா மியூசிக் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஆடிட்டோரியம் இருக்கு, சயின்ஸ் லேப் இருக்குங்க. இந்த மாதிரி பல விஷயம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கு. சாதாரண ஸ்கூல் நல்ல பெரிய ஸ்கூல் தான், ஏன்னா சிபிஎஸ்இ தெரியும்ல எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அமேரா குமார் மீனா அப்படின்ற ஒரு 4வது படிக்கிற பொண்ணு. இவங்க இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா போன வருஷம், அதாவது 2025 நவம்பர் 1 என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்துட்டு 4வது மாடிக்கு போறாங்க. மாடிக்கு போன அந்த பொண்ணு எகிரி வந்து கீழே குதிச்சிடுறாங்க. இதுதான் போன வருஷம், அதாவது 25ஆம் தேதி வந்து போன வருஷம் 25வது வருஷம் கரெக்டா நவம்பர் மாசம் 1ஆம் தேதி. இந்த வீடியோ மட்டும் தான் கிளிப் ஆயிருக்கு. ஒரு 30 செகண்ட் இருக்கு. ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல்ல வெளில வராங்க, மாடி நிக்கிறாங்க, டக்குன்னு குதிச்சிடுறாங்கன்னு. அதை பார்த்துல இந்த பொண்ணுக்கு ஏதோ மன உளைச்சல் போல இருக்கு, இதனாலதான் இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாரும் வந்து பாவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல வந்து யாருமே வந்து இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கூல்ல ஓனர் மேலேயோ இல்ல ஸ்கூல் டீச்சர் மேலேயோ யாருமே வந்து எந்த வழக்கு பதிவும் செய்யப்படல. இப்போ ஏன் அதை பத்தி பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஸ்கூலோட உண்மையான டீட்டெயில்ஸ், எதுக்காக அந்த பொண்ணு குதிச்சா அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம்ங்க, 40 நிமிஷம் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வீடியோ பார்த்தவங்க தான் மக்கள் எல்லாம் குதிச்சு போயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன தடவை அந்த வீடியோ பார்க்கும்போது கரெக்டா ஒரு 30 செகண்ட் தான் அந்த கிளிப் இருந்தது. 10 to 30 செகண்ட் தான். அது பெருசா தெரியல. ஒரு பொண்ணு ஸ்கூல் விட்டு வெளியே வராங்க, மேலே ஏறுறாங்க, டக்குன்னு வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த 45 நிமிஷம் வீடியோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு தடவை இல்லைங்க, நான் 5 தடவை வந்து மிஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னடா விஷயம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து 18 மாசமாவே அந்த பொண்ணுக்கு வந்து கூட படிக்கிறாங்களே சக மாணவர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவமரியாதை செய்யறது, அப்புறம் டபுள் மீனிங்ல பேசுறது, இந்த மாதிரி ஒரு வேலைகள் வந்து இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க. ஒரு 18 மாசமா பண்ணிட்டு இருந்தாங்களாம். இந்த பொண்ணு பொறுத்து பார்த்துட்டு அப்பா அம்மா சொல்லிட்டான். அப்பா அம்மா என்ன பண்றாங்க, ஸ்கூல் மிஸ் கிட்ட போய் சொல்றாங்க. சரிங்களா, அவங்கள எத்தனை தடவை சொல்லுவாங்க, ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை, 2வது தடவை நம்மளுக்கு எச்சு என்னடா அப்படின்னு இந்த விஷயம் இப்படி நடந்துட்டே இருந்திருக்கு. ஆனா இந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்து அன்னைக்கோட வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்னைக்கு எல்லாமே ஒரு 5 தடவை அந்த மிஸ்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி என்ன கூட இருக்கிறவங்க வந்து இவங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு ஒரு தடவை 2 தடவை 5 தடவை பண்ணிருக்கா. ஆனா அதுக்கு அந்த மிஸ் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ணலங்க. அவங்க பாட்டு நாங்க வேலையை பார்த்து தான் இருக்காங்க. எதுக்காக அந்த பொண்ணை வந்து கூட இருக்கிறவங்க இப்பெல்லாம் பேசுறாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட அந்த வீடியோல வந்து அவங்க கேட்கவே இல்லை. இந்த பொண்ணுக்கு தான் ஏதோ அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து போய் உட்காரு அப்படின்றாங்க. அந்த பொண்ணை பொறுத்து பார்த்து, சின்ன பொண்ணுங்க எத்தனாதுங்க, எங்க 4 படிக்கும், வெறும் 9 வயசு அவர் பொண்ணுங்க. எவ்வளவுதான் அந்த ஒரு பொண்ணு பொறுமையா இருப்பா. பொறுத்து பார்த்தா என்ன பண்றாங்க, ஒரு 5 தடவை போறாங்க. அப்போ மிஸ் வந்து அந்த பொண்ணை தான் வந்து அட்வைஸ் பண்றாங்களே தவிர அங்க அவங்க சுத்தி இருக்கிற அந்த சக நபர்களை எதுவுமே ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கூட அவங்க கேட்ட மாதிரி தெரியல. அந்த பொண்ணு பார்த்தாங்க, இதுக்கு மேல நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் அவங்க கிடைக்காது அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அப்படியே வெளியில வராங்க. அப்படியே 4th ஃப்ளோர் போறாங்க. அங்கிருந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. இதுதான் வந்து 2வது, இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 3 நாள் முன்னாடி ஆச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு வந்து வீடியோ போட்டுருப்பேன், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு அதனால போட முடியல. அதனால இந்த வீடியோ வந்து பேசணும், ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக அந்த வீடியோ போட்டேன். இதை பார்த்த இப்ப இருக்கிற நெட்டிசன் எல்லாம் வந்து ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன விபத்து தான் அது நினைச்சோம். அப்புறமா இந்த பொண்ணு போட்டு கூட நண்பர்கள் வந்து இதுக்கு இங்கிலீஷ்ல சொன்னா ஆன்டி புல்லிங் பண்ணுவாங்க.
அவமரியாதை பண்றது இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்ததுனாலதான் வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு தவறான முடிவுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தோம்னா மக்கள்லாம் ஏதாவது ஒரு பெரிய ஸ்கூலு ஒரு பொண்ணு ஒரு மணி நேரத்துல ஒரு 5 தடவை மிஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க என்ன ஏதுன்னு கேட்டிருந்தா கூட இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து தப்பான முடிவு எடுத்ததுனால அந்த பொண்ணோட உயிர் போயிருக்காது அப்படின்னு நெட்டிசன்லாம் வந்து ரொம்ப மக்கள்லாம் வந்து ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. அன்னைக்கு பாப்பா பெரிய விஷயமா தெரியல. இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் இருந்தா அந்த பொண்ணு இவ்வளவு தப்பான முடிவு எடுத்திருப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த போலீஸ் சும்மா இருப்பாங்களா? அப்ப அந்த கேஸ் கிடப்பில போட்டு மறுபடியும் அந்த கேஸ் வந்து ரீவர் பண்றாங்க, கொஞ்சம் நல்லா விசாரிக்கிறாங்க. அப்ப எந்த ஃபைலுமே பண்ணாதவங்க இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் ஓனர் மேலேயே ஸ்கூல் மிஸ் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது கொடுமை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இறக்குறாங்கல்ல இல்லைங்க, அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று கொண்டாடிருக்காங்க. பர்த்டே ஃபங்க்ஷன்ல அவ்வளவு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. நம்ம ஒரு பொன் குழந்தைய பெற்று வளர்க்கறது அவ்வளவு பெரிய விஷயம். ஸ்கூல்ல யார் நம்பி மிஸ் நம்பி அனுப்பி வைக்கிறாங்க. சரி, நம்ம பஸ்ல போகும்போது யாரும் நம்பி டிரைவர் நம்பி போறோம். அதே மாதிரிதான் ஸ்கூல் அப்படின்ற ஒரு இதுல படகுல போகும்போது மிஸ் தான், நம்ம வேற யாரும் நம்மளுக்கு தெரியாது, மிஸ் தான் நம்பி. ஒரு மிஸ்ஸே இப்படி வந்து எந்த ஒரு இதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னும் போது அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவாங்க, ஒரு தப்பான முடிவு எடுத்து இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து உயிரோட இல்லை. இன்கேஸ் அந்த மிஸ் வந்து ஒழுங்கா வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருந்தா கண்டிப்பா அந்த உயிர் வந்து இது போயிருக்காது. பட் இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு. இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல இந்த மாதிரி ஆன்டி புல்லிங் நடக்கும்போது மிஸ்ஸுங்க வந்து கண்டிப்பா அது வந்து தடுக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் கண்டிப்பா வந்து எடுத்தாகணும். அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து நம்ம கண்டிப்பா வந்து இலக்க நேரிடும். பட் இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான விவசாயிக்கு அதிரிக்கும் உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.